இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலம் 4வது வாரம் வியாழக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். குழந்தை இயேசு நாளிலே ஆண்டவருடைய அருள் நாடி ஆலயம் வந்து ஜெபித்து அவருடைய அருளை நிறைவாக பெற நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலை அடியிலே இருந்த பொழுது மோசே கடவுளோடு ஜெபிக்க மலைக்கு சென்ற பொழுது காலம் தாழ்த்தியதால் தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த கடவுளையும் தன்னை வழிநடத்திய மோசேவையும் மறந்துவிட்டு தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை படைத்து தங்களுக்கு வலிமை தந்து வாழ்வு தந்து ஆற்றல் தந்து வழிநடத்திய கடவுளை விட்டுவிட்டு தூர சென்ற நிலையை நாம் இன்றைய இறை வார்த்தைகளிலே வாசிக்க இருக்கின்றோம். இயேசுவும் தன்னை திரும்ப திரும்ப மெசியா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படுத்தியதை யூத மக்கள் உணராமல் அவரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு செய்கின்ற அரும் பெரும் காரியங்களையும் அதிசயங்களையும் உணர்ந்து வாழாமல் நேரங்களிலே அவரை உதாசீனப்படுத்துகின்றோம். கடவுளை மறந்து வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அவரை நிறைவாக பற்றி கொண்டு வாழ அருள் வேண்டி இந்த பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்த பெற்று நற்செயல்களில் தேர்ச்சி அடைந்த உம் அடியார்களாகிய எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்க செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும்.
விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை திருவசனங்கள் 7 முதல் 14 முடிய. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன்பு மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. திருப்பாடல் 106 பல்லவி. ஆண்டவரே, உம் இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். 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 என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர்.
ஆண்டவரேவும் இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரேவும் இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தன, எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தன. காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தன, செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தன. ஆண்டவரேவும் இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். 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 என்னை நினைவு கூரும். என்னை நினைவு கூரும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 இறை வார்த்தைகள் 31 முதல் 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபொழுது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவத்தை கண்டதுமில்லை. அவரது
வார்த்தையும் உங்களுள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றொருமிருந்து பெருமையை தேடிக்கொள்கிறீர்களே. உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பவர் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயை உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளுள் முதல் கட்டளை, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் கூடாது. விடுதலை பயண நூல் 20:1-3 கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மிகுந்த ஆற்றலோடும் வல்லமை மிகு கரத்தோடும் விடுவித்து கானான் தேசத்துக்கு அவர்களை வழி நடத்துகின்றார். இந்த பயணத்திலே சீனாய் மலை அடியிலே அவர்கள் குழுமியிருக்க மோசே சீனாய் மலைக்கு சென்று கடவுளோடு ஜெபித்து மக்களுக்காக அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்த வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் தன்னுடைய தலைவன் சென்று விட்டான், திரும்பி வருவாரோ வரமாட்டாரோ என்ற ஒரு நிலையிலே தங்களுக்கென்று ஒரு கடவுளை உருவாக்கி கொள்கின்றார்கள். பொன்னாலான கன்று குட்டியை செய்து, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தெய்வம், இதுதான் எங்களுக்காக யுத்தம் செய்து வாழ்வு கொடுத்த தெய்வம் என்று அதை வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். கடவுள் இதை பார்த்து சினம் கொள்கின்றார். மோசேயிடம், உன் மக்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள், இதோ அவர்கள் பெரிய தவறு செய்து விட்டார்கள், நான் அவர்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். மோசே இதை கேட்டு ஆண்டவரிடம் அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எகிப்திலிருந்து விடுவித்த உன் மக்களை இந்த பாலைவனத்திலே நீர் கொன்றீர்கள் என்றால் எகிப்தியர்கள் எப்படி பேசுவார்கள்? நீர் அவர்களுக்கு பெரிய இனத்தை உருவாக்குவேன், பாலும் தேனும் பொழியும் நாட்டை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து அவர்களை தயாரித்து இந்த சூழலிலே அவர்களை கொன்றீர்கள் என்றால் உமது பெயர் எப்படி பேசப்படும் என்று மோசே சொல்ல ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை தணித்துக் கொள்கிறார். அவர்கள் மீது மனம் இறங்குகின்றார். தான் செய்ய கருதிய அந்த துன்பத்தை அவர்களுக்கு செய்யாமல் விடுகிறார். கடவுள் இரக்கமுள்ளவர், பரி உள்ளவர். தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கின்ற அளவுக்கு
நல்ல உள்ளம் கொண்டவர் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. அரும்பெரும் காரியங்களை செய்து வருகின்ற இந்த கடவுளை பல நிலைகளிலே மறந்துவிட்டு இந்த உலகம் தருகின்ற மாயைகளிலே தங்களையே மூழ்கடித்து இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இதுதான் வாழ்வு கொடுக்கிறது என்று இன்றைக்கு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அரும்பெரும் காரியங்களால் இந்த உலகை படைத்து இந்த உலகை ஒவ்வொரு நாளும் நடத்தி வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை விட்டுவிட்டு இந்த உலகின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற இந்த மக்களை கடவுள் ஒவ்வொரு நாளும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார். இரக்கத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கின்றார். அதனால் தான் மழை பெய்கிறது, அதனால் தான் நல்லதும் கெட்டதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழலிலே இத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட கடவுளை நாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலே நான் இந்த தவக்காலத்திலே அந்த கடவுளுடைய அந்த மாண்பையும் மகத்துவத்தையும் என்னுடைய உள்ளத்திலே பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலே எத்தனையோ விரிசல்கள், எத்தனையோ போராட்டங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், கணவன் மனைவியை இருக்கின்ற மனஸ்தாபம், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கின்ற மனஸ்தாபம், உறவுகளுக்கிடையே இருக்கின்ற மனஸ்தாபம், உடன் பிறப்புகளிடையே இருக்கின்ற மனஸ்தாபம், வேலை செய்யும் இடத்திலே இருப்பவரிடையே இருக்கின்ற மனஸ்தாபம். இப்போ நேரங்களிலே இந்த மனஸ்தாபங்கள் மற்றவர்களை சுட்டெரிக்கும் அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை பாழ்படுத்துகின்றது. எப்படி பழி வாங்கலாம், எப்படி அவர்களை கீழ்த்தாட்டலாம், எப்படி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கடவுளுடைய இந்த ஒரு காரியம் நமக்கு சொல்வது, இந்த ஒரு மனநிலையிலிருந்து இறங்கி வா, என்னை போன்று கனிவு கொண்டு மன்னி, அவர்களை அன்பு செய், அவர்களை ஏற்றுக்கொள், அவர்களோடு நல்ல உறவு கொண்டு வாழ். அப்படி வாழ்கின்ற பொழுது நான் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பேன். இஸ்ராயேல் மக்கள் பல நிலைகளிலே திரும்ப திரும்ப கடவுளை விட்டு சென்று கொண்டே இருந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை திரும்ப திரும்ப அரவணைத்து அன்பு செய்து அவர்களுக்காக தொடர்ந்து அவர்களோடு பயணம் செய்து அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து வாழ்வு கொடுத்தார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற இந்த சூழல்களை விட்டுவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய எத்தனையோ அரும்பெரும் காரியங்களை செய்து நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த ஒரு நிலையில்தான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்றார். தான் மெசியா, கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை யூதர்களுக்கு தொடக்கம் முதல் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். நீங்கள் எதிர்பார்க்கும் மெசியா நான் தான், கடவுளுடைய மகன் நான் தான் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த நற்செய்தியிலே 3 சான்றுகள் கொடுக்கப்படுகின்றன. முதல் சான்று தந்தையின் சான்று, இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். மத்தேயு நற்செய்தி 3:17. திருமுழுக்கு யோவானுடைய சான்று, இவர் கடவுளின் ஆட்டுக்குட்டி. இது இயேசுவை தனது சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, மாறாக இயேசு யார் என்பதை சுட்டி காட்டவும் தான். அடுத்து மறைநூல் சான்று, இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள். இவற்றுக்கு மேலாக ஆண்டவர் சொல்வது, தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள இந்த பணிகளை செய்வதே எனது சான்று என்று சொல்கின்றார். தந்தையினுடைய பணியை செய்து முடித்து அவருக்கு சான்று பகர வேண்டும். ஏன் இயேசு இந்த ஒரு சான்றை வெளிப்படுத்துகின்றார்? யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகார தொடக்கத்திலே 38 ஆண்டுகளாக சிலுவாம் கரையிலே உட்கார்ந்து தன்னை யாராவது குளத்தில் இறக்கி விடுவார்களா, நலம் பெற முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு தானே முன் வந்து குணம் பெற விரும்புகிறாய் என்று கேட்டு அவருக்கு குணம் அளிக்கின்றார்.
குணம் பெற்றவர் யார் என்று தெரியாமலேயே படுக்கையை தூக்கி கொண்டு செல்கின்றார். அது ஓய்வு நாள். யூதர்கள் அவரை கேட்கின்றார்கள், ஓய்வு நாள் ஆயிற்றே, ஏன் படுக்கையை எடுத்து செல்கின்றாய்? இது நம்ம சட்டத்துக்கு முரணானது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்றார், என்னை குணப்படுத்தியவர் படுக்கை எடுத்து கொண்டு போ என்று சொன்னார், நானும் செல்கிறேன் என்று சொல்கின்றார். இயேசு திரும்பவும் வந்து அவரை பார்த்து, நீ நலமடைந்துள்ளாய், இதைவிட கேடானது நடக்காமல் இருக்க பாவம் செய்யாதே என்று சொல்கின்றார். உடனே அவன் யூதரிடம் சென்று, என்னை குணப்படுத்தியது இயேசு தான் என்று சொல்கின்றார். அது முதல் இயேசுவுக்கு துன்பங்கள் அதிகமாகின்றன. இயேசுனுடைய பணிவாழ்வை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. அந்த ஒரு நிலையில்தான் ஆண்டவர் இயேசு தனக்கு சான்று இருக்கிறது, இந்த பணிகளுக்கான சான்று என்று சொல்லி இத்தகைய சான்றுகளை தந்து தான் யார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அந்த யூதர்கள் அவரை நம்பவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எப்படி எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் கடவுளுடைய அரும்பெரும் காரியங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அவருடைய வாழ்விலே அவருடைய அருஞ்செயல்களை கண்டும் அவரை மறந்து மறந்து சென்றார்கள், அதுபோல இந்த யூதர்கள் பல நேரங்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டே இருந்தார்கள். காரணம், இயேசுனுடைய அந்த படிப்பினைகளும் இயேசுனுடைய மதிப்பீடுகளும் இயேசுனுடைய அந்த மாண்புகளும் அவர்களுக்கு ஏற்றவாறு இல்லை. கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய நல் மனதையும் அவர் போதித்தார், அதை வாழ்ந்து காட்டினார். சொல்வார்கள், வாழ்ந்து காட்டுவது பேசுவதை விட சிறந்தது, பேசாமல் வாழ்ந்து காட்டுவது மேலானது என்று சொல்வார்கள். ஆண்டவர் இயேசு தன் வாழ்விலே நிறைவாக வாழ்ந்து காட்டி சான்று பகர்ந்திருக்கின்றார். இந்த ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலிலே நான் கடவுளிடமிருந்து பெற்ற அரும்பெரும் காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த கடவுளுக்கு நான் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கின்றேனா? அந்த கடவுளை ஒவ்வொரு நிலையிலும் பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சூழலுக்கு ஏற்ப என் விசுவாசத்தை மாற்றிக்கொள்கின்றேனா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எகிப்தில் விடுவிக்கப்பட்ட மக்கள் சூழலுக்கேற்ப தன் விசுவாசத்தை மாற்றிக்கொண்டார்கள். 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்தவன் குணம் பெற்று சில நாட்களுக்குள் அல்லது சில மணிகளுக்குள் தன்னை குணப்படுத்தியவரையே காட்டி கொடுத்து அவருக்கு துன்பம் விளைவித்தார். அவன் இயேசுவை பின்பற்றி இயேசுவை நம்பி அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவன் இயேசு யார் என்று சொல்லி இயேசுவுக்கு பல துன்பங்களை கொடுத்தான். நாமும் நம்முடைய வாழ்விலே கடவுளை பல நேரங்களில் மறந்துவிட்டு மற்றவற்றை பற்றி கொள்கின்றோம். ஆண்டவர் சொல்கின்றார், நான் சொல்லும் இந்த சான்றை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, என் பெயரால் வேறு ஒருவன் வந்து சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு பல நேரங்களிலே நமது கத்தோலிக்க விசுவாசம் நற்கண்ணை மீதும் அன்னை மீதும் கொண்டிருக்கின்ற விசுவாசம் பாழடைந்து கொண்டிருக்கிறது. காரணம், தாய் திருச்சபை சொல்கின்ற நெறிகளையும் நமக்கு தரப்பட்டிருக்கிற விசுவாசத்தையும் நாம் நிறைவாக பற்றி கொள்ளாமல் வேறொருவர் வந்து ஏதாவது சொல்கின்ற பொழுது அதை பற்றி கொண்டு அதுதான் சரி என்று சொல்லி புரிந்தோ புரியாமலோ அதன் பின்னால் ஓடிக்கொண்டு நற்கண்ணை நாதருக்கும் அன்னை மரியாளுக்கும் பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ நேரங்களிலே நம்மோடு வாழ்ந்து நமக்காக அரும்பெரும் காரியங்களை செய்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற நற்கண்ணை நாதரை நாம் பழித்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக பரிந்து பேசி நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்ற அன்னை மரியாளை நாம் அவமதிக்கின்றோம். இது நம்முடைய விசுவாசத்துக்கு நாம் விளைவித்துக் கொள்கின்ற கேடு. இந்த ஆண்டவர் சொல்கின்றார், நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன், உங்களுக்கு பக்கமாக இருக்கின்றேன், உங்களுக்கு பலமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். அதே போல ஆண்டவர் எப்படி இரக்கம் உள்ளவர் இருக்கிறார், அதுபோல நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே மன்னிப்பது, மறப்பது, பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது, இது இந்த தவக்காலத்தில் நாம் சிறப்பாக கடைபிடித்து கடவுளுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது. இதை நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒரு
மருமக பக்கத்து வீட்டு மருமகிட்ட போய் சொல்கிறா, உங்கள் மாமியார் மாடு முட்டி கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்களாமே அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், இறந்துட்டாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டிலும் மாடு இருக்குது, எங்கள் வீட்டிலும் கிணறு இருக்குது, எங்கள் வீட்டிலும் மாமியார் இருக்காங்க. சிந்திப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதரமே, நம்மை படைத்த இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனோடு என்றும் ஐக்கியமாகி வாழ இந்த தவக்காலத்திலே அவருடைய மாண்புகளையும் மதிப்பீடுகளையும் உள்வாங்கி அவருக்கு சாட்சியாக துலங்க நமக்கு வேண்டிய வரங்களை இப்பொழுது மன்றாடுவோம். இவ்வுலகையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்து பராமரித்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, உமது திரு அவையை இவ்வுலகில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள நலனை கட்டளையிட்டு ஆவியானவரின் ஆற்றலால் வழிநடத்தி அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழந்து போனதை தேடி மீட்கவே இவ்வுலகிற்கு வந்தேன் என்று சொன்ன இறைவா, இந்த மனமாற்றத்தின் இறை இரக்கத்தின் காலத்திலே எங்கள் பழைய வாழ்க்கையை துறந்து பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று ஊதாரி மகனைப் போல தந்தையாம் உம்மிடம் திரும்பி வர அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தில் உள்ள மண்டபத்தில் படுத்திருந்த உடல் நலமற்றவரை தேடி சென்று நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டு நலமளித்த அன்பு இயேசுவே, என் பங்கில் உள்ள அனைத்து நோயாளிகளையும் நம்பிக்கையோடு இத்திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைத்து நோயாளிகளையும் உமது ஆசீர்வதிக்கின்ற கரங்களால் தொட்டு நலமளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரே, பயணத்தில் இருப்போர், மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர், பிரசவ வேதனையில் இருப்போர், உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாதவர்கள், அனாதைகள், விதவைகள் அனைவருக்கும் ஏற்ற உதவிகள் ஏற்ற நேரத்தில் கிடைக்கப்பெற்று அவர்களும் உமது அன்பினை உணர அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ ஆசியாய் விளங்குவாய் என்று சொன்ன ஆண்டவரே, இத்திருப்பலியை ஊடகங்கள் வழியாக காண்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தையும் நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளையும் பணியாற்றுகின்ற பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து மாதா தொலைக்காட்சி நிறுவனம் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சிக்கான அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இதோ நம்பிக்கையோடு உன் பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தை வைத்த மன்றாட்டுக்களை ஏற்று அருள் செய்துள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமையப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். கோதுமையப்பத்தில் திராட்சை
விண்ணரசத்தில் உம்மையே எமக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை அனைத்திலும் இருந்து என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றின் பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சரபிம்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருத்தந்தை ஐ. ஜான் ராபர்ட், எல்லா திருநராக அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவருக்கும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்று அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவன் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வானல் அமைதி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதிய ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்ம விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆசி திருவிருந்திற்கான மன்றாட்டு. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மில் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
என் தெய்வமே, நல் வழிகாட்டும் மணி தீபமே, என் உள்ளம் எழுந்து வா, என் இல்லம் நிறைய வா, ஒளியான என் தெய்வமே, நல் வழிகாட்டும் மணி தீபமே, என் உள்ளம் எழுந்து வா, என் உள்ளம் நிறைய வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அடையாள திரு உணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் அடியார்களுடைய குற்றங்கள் அனைத்திலிருந்து விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனசான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. அழகின் முழு